விஜி, என் தங்கச்சி கிடைப்பாளாடா? கவலைப்படாதடா, உன் தங்கச்சி நிச்சயமா கிடைப்பா. ஐயா ஐயா ஐயா! ரவி, யாரோ ஒரு பொண்ணு கூப்பிடுறாடா. போடா, சாராய கடை வாசல் நின்னு ஒரு பொண்ணு கூட்டா, அது சரியில்லைன்னு அர்த்தம்டா. வாடா. அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலடா. வாடா அண்ணா. உள்ள இருக்கிற எங்க அப்பாவை கூப்பிடுறதுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே, நான் என்ன செய்வேன்? கடவுளே! இனி அனுமதி தேவையில்லை. இப்படியா? நானே போறேன். ஏய், யாரு நீ? நான் தாண்டா அடுத்த பராசக்தி. ஓ, நீதான் சில்லற வேலையெல்லாம் செய்றியா? ஆமாண்டா, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏய், என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? ஆட்டு தோலை உரிக்கிற மாதிரி உரிகளா இவனை? இது அடுப்புதுற பெண்கள் ஆட்சி செய்யற காலண்டா. காய் நறுக்கிற இந்த கையாலேயே ஒன்ன போல நாய்களோட தலையை அறுத்துறேன்டா. என்னடி சொன்ன? பொட்ட சிரிக்கி.
எங்கடா அந்த பொண்ணை காணோமே? அதோ போறல. எங்கடா அந்த பொண்ணை காணோம்? இந்த பக்கம் தான் போனா. வாங்க வாங்க வாங்கடா வாங்க. யாரு நீங்க? வாங்க நீங்க. யார் நீங்க? அதைத்தான் நானும் கேட்கிறேன். நீங்க யாரு? அப்பாவிகள், பாதிக்கப்பட்ட அனாதைகள். எதுக்காக மறைஞ்சு வாழ்றீங்க? இதோ ஒட்டிய வயிறும் வற்றிய உடலமா காட்சி அளிக்கிறாங்களே, இவங்களை இந்த கதிக்காளாக்கி அந்த பாவிங்க மேல பாயத்தான். எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாது. இந்த ஊர்ல நடக்கிற அக்கிரமத்தையும் அராஜகத்தையும் புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஆமாப்பா, இந்த வாயில்லா பூச்சியுடைய சொத்தையும் சுகத்தையும் ஒரு திருட்டு கூட்டம் கொள்ளையடிச்சிடுச்சு. தெரியும், நாங்களும் அதை கண்ணால பார்த்தோம். என் பொண்ணுங்க, என் பொண்ணுங்க, என் பொண்ணை என்னடா பண்ணீங்க பாவீங்களா? என் பொண்ணுங்கடா. இந்த அம்மாவுக்கு கொள்ளையடிக்க வந்தவங்க இந்த அம்மாவோட ஒரே மகளை கொலை செஞ்சுட்டாங்க. அன்னிலிருந்து இந்த அம்மா பைத்தியமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதோ பாத்தியா, இவன் கொள்ளக்காரங்க கையில நியாயம் கேட்க போனா இப்போ கையையே எழுந்து நிற்கிறான். போது நிறுத்துங்க. இந்த கொடுமைகளை அழிக்க வழி இல்லையா? இருக்கு. அதுக்காகத்தான் இவங்களை எல்லாம் வீரர்களா உருவாக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எங்க உதவி உண்டு. என் தாய் மேல், என் தமிழ் மேல், என் உயிர் மேல் ஆணை. இது சத்தியம். அதோ பாத்தீங்களா, இவங்கெல்லாம் நமது கூட்டாளிகள். வரும்போது மனிதர்களா வந்தோம், போகும்போது வீரர்களா போறோம். நீங்க காட்டுல, நாங்க எதிரியின் கூடாரத்துல. வாழ்க நமது கூட்டம். நீங்க எங்கப்பா போயிருந்தீங்க? இந்த பொல்லாத ஊர்ல ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டீங்களோ என்னமோன்னு பயந்துட்டு இருந்தேன். நாங்க பாதிக்கப்பட்ட அப்பாவி ஜனங்க மறைஞ்சிருந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம். யாரவங்க? இந்த ஊர்ல இருக்கானே ஒரு மோசக்காரன், அவனால பாதிக்கப்பட்டவங்க பல பேரை பார்த்தோம். அதுல கையிழந்தவங்க, கால் இழந்தவங்க, கட்டின மனைவி இழந்தவங்க, இப்படி பல பேர். அவங்க சொன்ன கதை எங்களாலே தாங்கிக்க முடியல. ஒரு ரயிலையே திட்டமிட்டு கொளுத்துனாங்களாம், அத்தனை பேர் செத்தாங்களாம். இப்படி ஒன்னா ரெண்டா தினம் பல கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா அவங்க எல்லாருமே சீக்கிரமா செத்து போயிடுவாங்கன்னு சொல்றியா? அதுதான் இல்ல, அடிக்க அடிக்க பூனைகள் கூட வீரர்களா மாறும். இன்னைக்கு காத்து தசை மாறி வீச தொடங்கியாச்சு. ஆமா, அந்த கூட்டம் பொங்கி எழப்போகுது, போராட போகுது. அது சாதாரண போராட்டம் இல்ல, அதிகாரத்துக்கும் ஆகாரத்துக்கும் நடக்க போற பயங்கர போராட்டம். சபாஷ், அவங்க வீரத்தை நான் பாராட்டேன். அவங்களுக்கு உடனடியா நான் உதவி செஞ்சாகணும். இல்லன்னா என் தெய்வம் கூட என்ன மன்னிக்காது. வாங்கப்பா போகலாம். அது முடியாதுங்க. ஏன்பா? அந்த இடத்துக்கு போக வழி தெரியாதுங்க. என்ன அந்த ஆளுங்க கண்ணை கட்டித்தான் அழைச்சிட்டு போனாங்க, திரும்பவும் அதே மாதிரி அனுப்புனாங்க. ஐயோ, அந்த அப்பாவிங்களுக்கு உதவி செய்ய முடியாம போயிருச்சப்பா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, சந்தர்ப்பம் வரும்போது நாங்களே கூட்டிட்டு போறோம். செய்யுங்க. அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க, நிரந்தரமா தங்குங்க. இப்ப போய் ரெஸ்ட் எடுத்துங்கப்பா. பொங்க 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 பொங்க. Good night.